காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விளக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். மணிமண்டபம் அதனுடைய சிறப்புகள் என்ன? மணிமண்டபம் அப்படிங்கிறது சபரிமலையில் சன்னிதானத்துக்கு அடுத்தபடியாக பகவானுடைய சைதன்யம் பூர்ணமாக விளங்கி நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அப்போது இந்த பந்தளம் ராஜ குடும்பத்தில் உதித்த ஆரிய கேரளவர்மன் சொல்லக்கூடிய அவருக்கும் ஐயப்பன் அப்படிங்கிறதான் பெயர். அந்த ஒரு மகா யோகியாக விளங்கின பகவானுடைய அம்சமாகவே விளங்கின அவர் சபரிமலை ஆலயத்தை புனர்நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு அவருடைய அவதார நோக்கம் இருந்தது. அவர் அந்த சபரிமலை கோவிலை புனர்நிர்மாணம் பண்ணி அந்த கோவிலை மறுபடியும் சீரமைக்கிறார். காலத்தினால கொள்ளையர்களால் அழிக்கப்பட்ட கோவிலை மறுபடியும் புனர்நிர்மாணம் பண்ணுறார். மகா பிறந்ததிலிருந்தே ஒரு அவதார நோக்கத்தை லட்சியத்தோடு அது பயணப்பட்ட அவர் ஒரு யோகியாகவே விளங்கினார். இப்போ பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய கலியுகத்தில் பல தெய்வாம்சங்கள் பொருந்திய மகான்கள் தோன்றுவார்கள்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதன்படி நம்ம ஞானசம்பந்த பெருமானை எப்படி முருகப்பெருமானுடைய அம்சமாக சொல்கிறோமோ அதுபோல பகவானுடைய அம்சமாகவே ஒரு விளங்கினார். தர்மசாஸ்தாவுடைய அம்சமாகவே விளங்கி இந்த ஆலயத்தை திரும்ப உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணார். அவர் தன்னுடைய பூஜைகளையும் அந்த நடத்தின தியானத்தில் கூடியிருந்த இடம்தான் மணிமண்டபம். அந்த கோவில் அமைக்கும் வரை அவர் தன்னுடைய ஸ்ரீசக்கர பூஜையை நடத்தி தியான நிஷ்டையில் அங்கேயே கூடியிருந்து நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்து தியான நிஷ்டையில் கூடியிருக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த மணிமண்டபம் விளங்குகிறது. அதனால்தான் அவருடைய சாநித்தியம் அங்கே பூர்ணமாக இருக்குது. இந்த மகர விளக்கு உற்சவம் சொல்லக்கூடிய மகர ஜோதி முடிந்த அடுத்த நாட்களில் அங்கே களமெழுத்து பாட்டு நடத்தி அங்கே பூஜைகள் நடக்கிற ஒரு மரபு இருக்குது. அது அவருடைய சாநித்தியத்தை அங்கே உணரக்கூடிய ஒரு பரிபூர்ணமான சைதன்யம் அங்கே நிறைந்திருக்கக்கூடிய இடமாக மணிமண்டபம் இருக்குது. அதனால்தான் சன்னிதானத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் மணிமண்டபத்துக்கும் கொடுக்கணும்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. சபரிமலையில் நடக்கிற நித்திய பூஜைகள் பொதுவாகவே சபரிமலையில் நித்திய பூஜைகள்னு சொல்லும்போது இது மாத பூஜைகள் தனியாகவும் மண்டல மகர காலத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள் தனியாகவும் நம்ம பிரித்து பார்க்கணும். மண்டல மகர காலத்தில் பொதுவாக ஒரு 3-4 மணிக்கு நடை திறப்பு ஏற்படும். நடை திறந்த உடனேயே உங்களுக்கு உடனடியாக அங்கே கணபதி ஹோமம் நடந்து விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு நடைபெறும். அதுக்கப்புறம் காலங்காலத்தால் முதல்ல நமக்கு உஷப்பூஜைன்னு சொல்லக்கூடிய உஷத் காலம்னா சூரியோதயம் ஆகக்கூடிய காலம். அந்த உஷத் காலத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள் நடைபெறும். அந்த முதல் பூஜையில் பகவானுக்கு தங்க குடத்தினால நெய்யபிஷேகம் நடைபெறும். அதை தொடர்ந்து தான் நம்ம பக்தர்கள் கொண்டு போகக்கூடிய நெய்யபிஷேகங்கள். அந்த உஷ பூஜையில் விசேஷமான நைவேத்தியங்களோட பகவானுக்கு பூஜை நடந்து தொடர்ந்து அஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய 8 திரவியங்களால் பகவானுக்கு அபிஷேகம். அந்த 8வது திரவியமான நெய் அபிஷேகம் நடைபெறும். அதை தொடர்ந்து நம்ம கொண்டு போகிற நெய் தொடர்ந்து அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் பகவானுக்கு. இதன் பிறகு பந்தீரடி பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை அதுக்கு அடுத்தது நடைபெறும். சுமார் ஒரு 8-9 மணி சுமாருக்கு நடைபெறும். இதே மாத பூஜையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் உதயாஸ்தமன பூஜைன்னு சொல்லி அந்த முழு நாளுக்கான பூஜைகளும் அந்த டைமில் நடைபெறும். பொதுவாக மண்டலம் மகரம் காலங்களில் நம்ம உதயாஸ்தமன பூஜைகளோ படி பூஜைகளோ இது மாதிரியான விசேஷ பூஜைகளோ நடத்துறதில்லை. ஏன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால. இதன் பிறகு பகவானுக்கு உச்ச பூஜைன்னு சொல்லக்கூடிய மத்தியான கால பூஜை நடைபெறும். அப்போது சில நேரங்களில் விசேஷமான உச்ச பூஜை சமயத்தில் நெய்யபிஷேகம் அதோட பூர்த்தி பண்ணிட்டதுக்கப்புறம் உச்ச பூஜைக்கு டைமில் பகவானுக்கு விபூதி களபம் முதலான விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும். இதோட உச்ச பூஜை முடிஞ்சு பகவானுக்கு சுமார் ஒரு 1:30-2 மணி சமயத்தோட நடை அடைக்கப்படும். அதன் பிறகு மறுபடியும் ஒரு 3:30 மணி சுமாருக்கு நடை திறந்து சாயங்காலத்துடைய பூஜை கடமைகள்லாம் தொடங்கும். அதன் பிறகு சுமார் ஒரு 6 மணிக்கு சாயங்கால பூஜை முடிஞ்சு பகவானுக்கு தீபாராதனை நடைபெறும். 6:30 மணி சுமாருக்கு தீபாராதனை ஆகும். அதன் பிறகு அந்த தீபாராதனை முடிந்த பிறகு கார்த்தால் எப்படி திரவியங்களால் பகவானுக்கு அபிஷேகம் நடக்கிறதோ நெய்யபிஷேகம் நடக்கிறதோ அதுபோல் சாயந்தர வேளையில் புஷ்பாபிஷேகம் பகவானுக்கு விசேஷமாக நடைபெறும். புஷ்பத்தாலேயே பகவானுக்கு அபிஷேகம் நடந்து சுமார் ஒரு 10 மணி அளவில் அத்தாழ பூஜைன்னு சொல்லக்கூடிய ராத்திரி பூஜை. இந்த ராத்திரி பூஜையில் தான் விசேஷமாக பகவானுக்கு பானகமும் நெய்யப்பமும் நைவேத்தியம் செய்யப்படும். இந்த ஒரு கால பூஜைக்கும் ஒரு விசேஷ நைவேத்தியம் உண்டு. கார்த்தால பூஜைக்கு சதசதய பாயசம் அரவண பாயசம்னு ஒரு காலத்துக்கும் ஒரு நைவேத்தியங்கள் சொல்லப்படுறது. அதுபோல் அந்த ராத்திரி பூஜையில் விசேஷமாக பகவானுக்கு அப்பமும் பானகமும் நிவேதம் பண்ணி அதன் பிறகு அத்தாழ பூஜை முடிந்த பிறகு ஹரிவராசனம் பாடி நடை அடைத்து அன்றைய பூஜை பூர்த்தியாகும். இப்படி தான் ஒரு நாளைக்கு உள்ள பூஜை. இந்த மாத பூஜையின் போது ஒரு டைமும் மாறுபடும். அன்றைக்கி சில விசேஷ பூஜைகளும் விசேஷமாக மலையில் நடைபெறும். மண்டல பூஜையுடைய சிறப்புகள் என்ன சொல்? மண்டல பூஜை அப்படிங்கிறது பொதுவாக சபரிமலையில் நடை திறந்து அதுலேருந்து கேரளத்தில் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 41 நாள். நம்ம தமிழ்நாட்டில் 48 நாள் வச்சுருக்கோம். கேரளத்தில் 41 நாளுங்கிற மரபை கடைபிடிக்கிறதுனால கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நடை திறந்தது அப்படின்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு மண்டலம் 41வது நாள் பெரும்பாலும் டிசம்பர் 26, 27 தேதி வாக்கில் வரும். ஆனால் அந்த நாள் அன்றைக்கி மண்டல பூஜை மண்டல சமாப்தி மண்டல பூர்த்தி அது
நடை திறந்ததுலேருந்து ஒரு மண்டலம் பூர்த்தியானதுடைய விசேஷ பூஜை. இப்போ அன்றைக்கி மண்டல பூஜை அப்படிங்கிறது விசேஷமான மண்டல பூர்த்தி தினத்தில் நம்மளுடைய மார்கழி மாதம் 11ஆம் தேதி கிட்ட வரும். அன்றைக்கி விசேஷ பூஜைகளாக பகவானுக்கு நடத்து அன்றைக்கி அந்த மண்டல பூஜையோட அந்த சபரிமலையுடைய மண்டல மகோத்சவம் பூர்த்தியாகிறதுங்கிற கணக்கினால அன்றைக்கு நடை அடைச்சிடுவாங்க. இன்னொரு விசேஷம் அன்றைக்கி என்ன அப்படின்னா, எப்படி ஜனவரி 14ஆம் தேதி நம்முடைய மகர சங்கராந்தி அன்னைக்கு பந்தளராஜாவுடைய திருவாபரணம் பகவானுக்கு சார்த்தப்படுகிறதோ, அதே போல் இந்த மண்டல பூஜை அன்னைக்கு தங்க அங்கின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கி விசேஷமாக சார்த்தப்படும். இது திருவிதாங்கூர் அரசர்களால் உருவாக்கப்பட்டது. திருவிதாங்கூர் அரசரால் உருவாக்கப்பட்ட பகவானுடைய அந்த உருவம் எப்படி இருக்கோ அந்த உருவத்தை அப்படியே ஒரு கவசம் போல தங்கத்தினால கிட்டத்தட்ட 300 பவுனுக்கு மேலே இருக்கக்கூடிய தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட தங்க அங்கி, அதை கொண்டு வந்து இந்த திருவாபரணம் வருவது போல அதே போல் திருவாபரண பெட்டியில் வேறொரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டியில் கொண்டு வந்து அதை சன்னிதானத்தில் கொடுத்து அந்த தங்க அங்கி அந்த மண்டல பூஜை அன்னைக்கு பகவானுக்கு விசேஷமாக சார்த்தப்படும். அதனால் திருவாபரண தரிசனம் வேறு, இந்த தரிசனம் வேறு. இது திருவிதாங்கூர் அரசர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு அங்கியாக இது விளங்குறது. அதனால் அந்த அங்கி அன்றைக்கி சாத்தி மண்டல பூஜையோடு அன்றைக்கி சபரிமலையோட மண்டல காலம் பூர்த்தியாக இருந்தாலும் அன்றைக்கி நடை அடைச்சிடுவாங்க. மறுபடியும் 3 நாட்கள் கழித்து 30ஆம் தேதி வாக்கில் அடுத்த மகர மகோத்சவத்துக்கான நடை திறப்பு தனியாக நடைபெறும். காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்.